VCD number 2166 2166 Bhubaneswar 1 Mini Madhuban Murli date 26/10/66 Clarification date 6/5/2016 प्रातः क्लास चल रहा था 26/10/1966 மார்னிங் கிளாஸ் போயிட்டு இருந்தது 26/10/1966 நோடது चौथे पेज में बात चल रही थी நாலாவது பேஜ்ல பேச்சு போயிட்டு இருந்தது ऐसे मत समझो இப்படி நினைச்சுக்காதீங்க जो यहाँ अंदर में रहते हैं இங்க யாரு உள்ள இருப்பாங்களோ இருக்கிறாங்களோ सो कोई शिव बाबा की याद में ही रहते हैं அவங்க சிவபாபாவோட நினைவுல தான் இருக்கிறாங்க என்ற விஷயம் இல்ல नहीं बच्चे அப்படி இல்ல குழந்தைகளே तुम्हारे में कोई अच्छे हैं உங்களுக்குள்ள சிலர் நல்ல பேர் இருக்காங்க நல்ல ஆத்மாக்கள் जो याद में रहते हैं யாரு நினைவுல இருப்பாங்க நினைவுல இருக்காங்க कोई अच्छे हैं சில பேர் தான் बाकी सब மற்றபடி எல்லாருமே बाकी सब कैसे மற்றபடி எல்லாருமே எப்படி இருக்க கூடியவங்க कोई कोई अच्छे हैं जो याद में रहते हैं ஒரு சில பேரு நல்லவங்க யாரு நினைவுல இருக்கிறாங்க यहाँ जो रहते हैं नंबरवार இங்க யாரு இருக்கிறாங்களோ நம்பர் வாராக वो शायद कोई जरा भी याद नहीं कर सकते हैं அவங்க மோஸ்ட்லி எப்படின்னா கொஞ்சம் கூடயும் நினைவு செய்ய முடியறதில்ல यहाँ बैठे होंगे இங்க உட்கார்ந்து இருப்பாங்க तो भी घर बार दूर छाई ये सब याद आता रहता है ஆனாலும் வீடு பிறகு தூர்ச்சாய் இது எல்லாமே நினைவு வந்துட்டு இருக்கும் इसको दूर छाई कहेंगे ना இதுக்கு தூர்ச்சாயின்னு சொல்லுவாங்க இல்லையா दूर माने क्या தூரன்னா என்ன धूल माने मिट्टी தூளன்னா மண்ணு माने क्या याद आता रहता है அப்படின்னா என்ன நினைவு வந்துட்டே இருக்கும் लौकिक संबंधी घर घर बार லௌகிக உறவினர்கள் வீடு उनका धंधा दौरी याद आता रहता है यहाँ रहते भी அவங்களோட தொழிலு அதேதான் நினைவு வந்துட்டு இருக்கும் இங்க இருந்தாலும் तो उनको कहेंगे कि देह अभिमान की धूल चढ़ गई है அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுகிறது தேக அபிமானத்தினோட தூசி அப்படின்னா மண்ணு ஏறி இருக்குன்னு तो उनके ऊपर அப்ப அவங்க மேல धूल छाई चढ़ी हुई है அந்த தூர்ச்சாய் என்றது ஏறி இருக்கு तो ये तो माया के कारण झूर छाई இது மாயாவினோட காரணத்தினால தூர்ச்சாயின்னு சொல்றாங்க उनके मुंह पर पड़ती रहती है அவங்களோட முகத்துக்கு விழுந்துட்டே இருக்குது और ये धूल छाई पड़ते 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 பிறகு இந்த தூர்ச்சாய் ஏற்பட்டு ஏற்பட்டு फिर उनका काला मुंह हो जाता है பிறகு அவங்களோடது கருப்பு முகம் ஆயிடுது काला मुंह हो जाता माना கருப்பு முகம் ஆயிடுதுன்னா है
विकार में चले जाते। हाँ, व्यभिचारी यादों में फंस जाते हैं। ஆமா வெபிச்சாரி நினைவுகள்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. देहधारियों की याद में बुद्धि जाती रहती है। தேகதாரிகளோட நினைவுல புத்தி போயிட்டே இருக்கும். काला मुंह कर लेते हैं, கருப்பு முகம் ஆக்கிட்டுக்கிறாங்க. क्योंकि ஏன்னா जो दूर छाई को याद करते हैं யாரு தூர்ச்சாய நினைவு செய்யறாங்க उनका फिर काला मुंह हो जाता है। அவங்களோடது கருப்பு முகம் ஆயிடுது. और जिससे हम गोरा बनते हैं பிறகு யார் மூலமா நாங்க வெள்ளை ஆகுறோமோ उनको तो ये कोई जानते ही नहीं है। அவங்கள பற்றி யாருக்குமே தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க. तो देखो उसको कहा ही जाता है, அப்ப பாருங்க அதுக்கு இப்படிதான் சொல்லப்படுகிறது, माया का परछाया। மாயாவினோட நிழல். तो ये माया की छाया हुई ना बच्ची। அப்போ இது மாயாவினோட நிழல் ஆச்சு இல்லையா பெண் குழந்தை? ये माया की छाई இந்த மாயாவினோட நிழல் दूर छाई है ना। தூர்ச்சாயா இருக்குது இல்லையா? उनमें भी तो लिखा हुआ है ना। அதுலயும் எழுதிருக்காங்க இல்லையா? तो इसलिए बाप बैठ करके समझाते हैं அதனால அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க, कि तुम्हारी मूल बात है ही உங்களோட மூலமான விஷயமே இருக்குது यहाँ बैठ के बाबा को याद करना। இங்க உட்கார்ந்து பாபாவை நினைவு செய்யுது. बाबा के श्वास रहे पड़े हो, பாபா கிட்ட இருக்கீங்கன்னா बाबा के सामने बैठे हो तो बाहर की दुनिया नहीं याद आनी चाहिए। பாபாக்கு முன்னாடி பாபா கிட்ட உட்கார்ந்து இருக்கீங்கன்னா வெளி உலகம் ஞாபகம் வரக்கூடாது, நினைவு வரக்கூடாது. हमारे पास बहुत अच्छे अच्छे बच्चे भी हैं என்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைகள் கூடயும் இருக்காங்க, जो बहुत अच्छे वारिस बनाते हैं, फर्स्ट क्लास। யாரு ரொம்ப நல்ல வாரிசுகளாக ஆக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். बहुत है। நிறைய பேர் இருக்காங்க. पर बाबा जानते हैं कि वो भी योग में नहीं रह सकते हैं। ஆனா பாபாக்கு தெரியும் அவங்க கூட யோகத்துல இருக்க முடியறது இல்ல. तो मूल बात है योग की। இப்போ மூலமான விஷயமா இருக்குது நினைவுல இருக்கிறது யோகம். योग में रहने से देह अभिमान उनका बहुत कम रहेगा। யோகத்துல இருக்கிறதுனால தேக அபிமானம் அவங்களது ரொம்ப கம்மி இருக்கும்னு சொல்றாங்க. उनकी निशानी है அதுக்கான அடையாளமா இருக்கு कि वो बहुत मीठे हो जाएंगे। அவங்க ரொம்ப இனிமையாக ஆயிடுவாங்க. देह अभिमानी रहने से தேக அபிமானியாக இருக்கிறதுனால मीठे बनते ही नहीं है। இனிமையாக ஆகிறதே இல்ல. एक दूसरे के सामने कड़वे ही होते रहते। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முன்னாடி கசப்பு தான் ஆயிட்டே இருப்பாங்க, कड़वे वचन बोलते रहते हैं। கசப்பான வேர்ட்ஸ் தான் பேசிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. बड़े कड़े कड़े शब्द बोलते हैं, टांट मारते रहते हैं। ரொம்ப ஹார்டான வேர்ட்ஸை யூஸ் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. कोई से झगड़ा करने, இப்போ ஒருத்தர் கூட சண்டை போடுறது, कोई से हंगामा करने, இப்போ ஒருத்தர் கூட அங்கம்மான்னா அது கூட கலாட்டா செய்யறதுதான். कोई से बिगड़ने में देरी ही नहीं करते हैं। ஒருத்தர் மேல கோவப்படுறது இல்ல, லேட் பண்றது இல்ல. ब्राह्मण भी ऐसी। பிராமணி கூடயும் இப்படியே தான்.
बाबा थोड़े ही ऐसे कहते हैं ब्राह्मणी नहीं है। பாபா இப்போ இப்படி ஒன்னும் சொல்லுறது இல்ல பிராமணி இல்லன்னு சொல்லி. अरे वो ब्राह्मणी भी लड़ पड़ती है। அரே அந்த பிராமணி கூடயும் சண்டை போடுறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. बहुतों से लड़ पड़ती है। நிறைய பேர் கூட சண்டை போடுறாங்க. तो नंबरवार बाबा सबके लिए तो नहीं कहेंगे ना। அப்ப நம்பர் வாராக இப்ப பாபா எல்லாருக்குமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? बच्चे குழந்தைகளே, बाप तो बच्चों के लिए कहेंगे ना। அப்பா குழந்தைகளுக்காக தானே சொல்லுவாங்க. तो सबके लिए थोड़े ही कहेंगे। எல்லாருக்காக சொல்லுவாங்களா என்னன்னு கேக்குறாங்க. कोई तो सपूत होते रहते हैं। சில குழந்தைகள் நல்ல குழந்தைகள் ஆயிட்டே போகுவாங்க. तो ये भी बेहद का बाप है। அப்போ இவரு கூடயும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. और बाबा सपूत उनको कहते हैं। பிறகு பாபா நல்ல குழந்தைகளன்னு யாருக்கு சொல்றாங்கன்னா जो याद में बहुत अच्छी तरह से रहते हैं। யாரு நினைவுல ரொம்ப நல்லபடியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க. तो उनका विकर्म विनाश होगा। அப்ப அவங்களோட விபரீத செயல்கள் விநாசமாகும். उनसे कोई भी खराब அவங்க மூலமா எந்த விதமான கெட்ட செயல்கள் उल्टी सुल्टी बात नहीं रहेगी। தலைகீழான விஷயங்கள் இருக்காது. और जितना याद करेंगे பிறகு எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ इतना जो दुनिया है सो भूलते जाएंगे। அந்த அளவுக்கு இந்த உலகம் என்ன இருக்குதோ அது மறந்துட்டே போகுவீங்க. ये देह के मित्र संबंधी இந்த தேகத்தினோட நண்பர்கள் உறவினர்கள் ये देह के पास्ट के संबंध रखने वाले हैं ना। இந்த தேகத்தினோட கடந்த சம்பந்தத்தை உறவுகளை வச்சுக்க கூடியவங்க இல்லையா? इन सबको बाबा दूर छाई कहेंगे। இவங்க எல்லாருக்குமே பாபா தூர் சையன்னு சொல்வாங்க. सभी दूर छाई। எல்லாருமே தூர் சையன்னு சொல்றாங்க. अरे அரே इन बाहर की दुनिया वालों को तो भूल जाना है। இந்த வெளியில இருக்கக்கூடிய ஜனங்களை உலகத்தினார மறந்து போயிடணும். ये देहधारी இந்த தேகதாரி जिनकी बुद्धि देह में ही धरी रहती है। யாரோட புத்தி தேகத்திலேயே ஈடுபட்டிருக்கும். देवान में धरी रहती है। தேக அபிமானத்திலேயே இருக்குது. उन सब को भूल जाना है। அவங்க எல்லார கூடயும் மறந்து போயிடணும். आत्मिक स्थिति में कभी रह ही नहीं सकते, याद ही नहीं करते। ஆத்மிக ஸ்திதியில எப்பவுமே இருக்க முடியறதில்ல, நினைவே செய்யறதில்ல, जानते ही नहीं है। தெரியவே தெரியாது. अरे அரே बाबा तो कहते हैं सूक्ष्म वतन वालों को भी भूल जाना है। அரே பாபா என்ன சொல்றாங்கன்னா சூக்ஷ்மவத்தன வாசிகள் இருக்காங்க இல்லையா, சூக்ஷ்மவத்தன் அத கூடயும் மறந்துடணும். इनको யாருக்கு? योमरादे मम्मा ब्रह्मा कुमार का दादी फलाना फलाना। பாபா சொல்றாங்க யார் யார மறந்து போகணும்னா இந்த ஓமராதே மம்மா, பாபா, குமாரிகா தாதி, குறிப்பிட்டவங்க इन सब को भूल जाना है। இவங்கள எல்லார கூடயும் மறந்து போயிடணும். सूक्ष्म वतन वालों को भी भूल जाना है। சூக்ஷ்மவத்தன் வாசிகள் யார் இருப்பாங்களோ அவங்கள கூடயும் மறந்துடணும். क्योंकि ஏன்னா हमको जाना कहाँ है? நமக்கு எங்க போகணும்? है सूक्ष्म वतन में जाना है।
சூக்ஷ்ம வத்தனத்துக்கு போகணுமா? मूल वतन में सूक्ष्म शरीरधारी होंगे, மூல வத்தனத்துல சூக்ஷ்ம சரீரதாரிகள் இருப்பாங்களா? वहाँ तो न स्थूल शरीरधारी होंगे அங்க ஸ்தூல சரீரதாரிகளும் இருக்க மாட்டாங்க. और न सूक्ष्म शरीरधारी होंगे. பிறகு சூக்ஷ்ம சரீரதாரிகள் கூடயும் இருக்க மாட்டாங்க. तो उन सबको அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள எல்லார கூடயும் भूल जाना है. மறந்து போயிடணும். सूक्ष्म वतन वालों को भी भूलना है. அப்போ சூக்ஷ்மவத்தன் வாசிகள் யார் இருக்காங்களோ அவங்கள கூடயும் மறந்து போகணும். क्योंकि हमको ஏன்னா நமக்கு आत्माओं के घर में जाना है. ஆத்மாக்களோட வீட்டுக்கு போகணும். हम आए थे नंगे, நாம ஆடை இல்லாம வந்திருந்தோம். फिर जाना भी कैसे है? பிறகு போகிறது கூட எப்படி போகணும்? नंगे ही जाना है. நிர்வாணமாக தான் போகணும். ये भी पक्का याद कर लो இது கூட பக்கா நினைவு வச்சுக்கோங்க. कि हमको நமக்கு ये शरीर रूपी वस्त्र भी त्याग करके, चाहे सूक्ष्म हो चाहे स्थूल हो, நமக்கு இந்த சரீர ரூபமான ஆடைகள் என்ன இருக்குதோ இத கூடயும் தியாகம் பண்ணி, இப்ப ஸ்தூலமா இருக்கலாம் சூக்ஷ்மமா இருக்கலாம், त्याग करके नंगा ही जाना है. தியாகம் செஞ்சு ஆடை இல்லாம தான் போகணும். नंगे नहीं बनेंगे ஒருவேளை ஆடை இல்லாம ஆகலன்னா तो जा ही नहीं सकेंगे. அப்ப போகவே முடியாது. अभी இப்போ ये सभी शरीर सहित இந்த எல்லா சரீர கூட ये सब कुछ है, वो सब कुछ भूल जाना है. இந்த எல்லாமே எல்லா கூடயும் மறந்து போயிடணும்னு சொல்றாங்க. इन आँखों से இந்த கண்களால इस दुनिया में जो कुछ भी देखते हैं, இந்த உலகத்துல ஏதெல்லாம் பாக்குறீங்களோ ये कुछ भी रहने वाला नहीं है. இது எதுவுமே இருக்கக்கூடியது இல்ல. बच्चों को குழந்தைகளுக்கு ये ज्ञान का तीसरा नेत्र मिला है. இந்த ஞானத்தினோட மூணாவது கண்ணு கிடைச்சிருக்கு. उससे அது கூட नई दुनिया को देखना है. புது உலகத்தை பார்க்கணும். मनन चिंतन मंथन करना है. விசாரசாகர மந்தனத்தை செய்யணும். और பிறகு जो बाप इन आँखों से दिखाई नहीं देता है, எந்த அப்பா இந்த கண்களால தென்படுறது இல்ல, चित्र दिखाई देता है, சித்திரம் தென்படுதா? है आत्माओं के बाप का ஆத்மாக்களோட அப்பாவோட சித்திரம் தென்படுதான்னு கேக்குறாங்க. नहीं, தென்படுறது இல்ல. उसको याद करना है. அவரை நினைவு செய்யணும். वो आत्माओं का बाप अभी कहाँ है? அந்த ஆத்மாக்களுக்கு அப்பா எங்க இருக்காங்க? है शांति धाम में. சாந்தி தாமத்லயா? है इस साकार दुनिया में है. இந்த சாக்கார் உலகத்துல இருக்காங்க. साकार तन में है, சாக்கார சரீரத்துல இருக்காங்க. पतित दुनिया में है और பதித்த உலகத்துல இருக்காங்க. பிறகு पतित तन में है. பதித்த சரீரத்துல இருக்காங்க. तब कहा जाता है शिव बाबा. அப்ப சொல்லப்படுகிறாங்க சிவ் பாபா. बाबा किसको कहा जाता है? பாபான்னு யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? साकार और निराकार के मेल को बाबा कहा जाता है. சாக்காரர் பிறகு நிராகாரரோட இணைந்த ஸ்வரூபத்துக்கு பாபான்னு சொல்லப்படுகிறாங்க. जिस शिव बाबा के लिए कहा है, அந்த சிவ் பாபாக்காக சொல்லப்பட்டிருக்குது. ये सृष्टि पर सदा कायम है. அவங்க இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்க கூடியவர். दुनिया में और कोई चीज नहीं है உலகத்துல எந்த பொருளு கூடயும் அப்படி இல்ல जो इस सृष्टि पर सदा कायम हो. இது இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்கிற போல இல்லன்னு சொல்றாங்க. तो शिव बाबा को याद करना है. அப்ப சிவ் பாபாவை நினைவு செய்யணும்.
ये ज्ञान का तीसरा नेत्र तुमको मिला है, இந்த ஞானத்தினோட மூணாவது கண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. जिससे तुमने उसे पहचाना है. இது மூலமா நீங்க அவங்கள தெரிஞ்சுக்கிட்டீங்க. किसे? யாரு? उस निराकार को, जिस पतित दुनिया में, पतित तन में அந்த நிராகாரன இந்த பதித்த உலகத்துல, பதித்த சரீரத்துல आया हुआ है. பதித்த சரீரம், பதித்த உலகத்துல வந்திருக்காரோ. इन आंखों से देखा क्या இந்த கண்களால है? பாத்திருக்கீங்களா? कैसे देखा? எப்படி பாத்தீங்க? ज्ञान के तीसरे नेत्र से देखा ना. ஞானத்தினோட மூணாவது கண்ணு மூலமா பாத்தீங்க இல்லையா? ऐसे नहीं है. அப்படி இல்ல. ये शिव बाबा, இந்த சிவ பாபா कोई तुमको साक्षात्कार से मिल गया அவங்க சாட்சாத்காரம் மூலமா உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க என்ற விஷயம் இல்ல. है. बेसिक में பேசிக்ல उन संदेशियों ने कितने साक्षात्कार किए? அந்த சந்தேஷிகள் எவ்வளவு சாட்சாத்காரத்தை பண்ணிருந்தாங்க? ब्रह्मा बाबा ने साक्षात्कार किए. பிரம்மா பாபா சாட்சாத்காரத்தை அனுபவம் செஞ்சிருந்தாங்க. बाप को पहचाना, அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? क्यों नहीं पहचाना? ஏன் தெரிஞ்சுக்கல? है क्योंकि ஏன்னா उन्होंने அவங்க इन साकार आंखों से இந்த சாக்காரி கண்கள் மூலமாக साकार शरीरधारी को ही देखा. சாக்கார சரீரதாரி தான் பார்த்தாங்க. ब्रह्मा को देखा, मम्मा को देखा, பிரம்மாவை பார்த்தாங்க, மம்மாவை பார்த்தாங்க, ब्रह्मा कुमार कुमारियों को देखा. பிரம்மா குமார் குமாரிஸ பார்த்தாங்க. इसलिए அதனால वो सब हो गए कुख वंशावली. அவங்க எல்லாருமே குக்கவம்சாவளிகள் ஆயிட்டாங்க. मुख से निकली हुई बाप की वाणी को வாயால வந்திருக்கிற அப்பாவோட வாணிய और बाप को பிறகு அப்பாவை पहचान ही नहीं सकते. தெரிஞ்சுக்கவே முடியறதில்ல. अभी तुम बच्चों को இப்போ குழந்தைகளான உங்களுக்கு ये ज्ञान का तीसरा नेत्र मिला है. இந்த ஞானத்தினோட மூணாவது கண்ணு கிடைச்சிருக்கு. उनको ब्रह्मा को भी नहीं मिला, मम्मा को भी नहीं मिला, ब्रह्मा कुमार कुमारियों को भी नहीं मिला. இப்போ பிரம்மா மம்மா அவங்களுக்கு கிடைக்கல, பிரம்மா குமார் குமாரிஸ்க்கு கூடயும் கிடைக்கல, दादी दादाओं को भी नहीं मिला. दीदी दादी दादाக்களுக்கு கூடயும் और கிடைக்கல. तुमको तुमको ये तीसरा नेत्र मिला है. பிறகு உங்களுக்கு உங்களுக்கு இந்த மூணாவது கண்ணு கிடைச்சிருக்கு. ऐसे नहीं है அப்படி இல்ல. कि ये तुमको साक्षात्कार से मिला है. இது உங்களுக்கு சாட்சாத்காரம் மூலமா கிடைச்சிருக்கு என்ற விஷயம் இல்ல. तुमको तीसरा नेत्र मिला है உங்களுக்கு மூணாவது கண்ணு जिससे கிடைச்சிருக்கு. तुम जानते हो, இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. अपने घर को भी जानते हो தன்னோட வீட பற்றியும் தெரிஞ்சுக்கிறீங்க. और अपनी राजधानी को भी जानते हो. பிறகு தன்னோட தலைநகரத்தை பற்றி கூடயும் தெரிஞ்சுக்கிறீங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? जानते हो தெரியும். माना ही அப்படி என்னாலே कि तुम देखते भी हो. நீங்க பார்க்கவும் செய்றீங்க. जिस चीज को जानना होता है எந்த பொருளை தெரிஞ்சுக்கணும்னு இருக்குமோ पहले पहले किसको जानना है? ஃபர்ஸ்ட் யார தெரிஞ்சுக்கணும்? है नई दुनिया को जानना है या अपने जन्मों को जानना है? புது உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா இல்லன்னா தன்னோட ஜென்மத்தை தெரிஞ்சுக்கணுமா या बाप को जानना है? இல்லன்னா அப்பாவை தெரிஞ்சுக்கணுமா? पहले पहले किसको जानना है? ஃபர்ஸ்ட் யார தெரிஞ்சுக்கணும்? पहले पहले ஃபர்ஸ்ட் बाप की पहचान होनी चाहिए. அப்பாவோட அறிமுகம் இருக்கணும். अपनी आत्मा की पहचान होनी चाहिए. தன்னோட ஆத்மா பற்றி தெரிஞ்சிருக்கணும். तो जिस चीज को जानना होता है அப்ப எந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ वो फर्स्ट क्लास चीज है. बरोबर அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருளா இருக்காங்க. துல்லியமாக शिव बाबा. சிவ பாபா. अच्छा சரி
शिव को तो मंदिरों में लिंग दिखाया गया है ना। சிவனுக்கு அச்சா சிவனுக்கு கோயில்கள்ல லிங்கத்தை காமிச்சிருக்காங்க இல்லையா? तो हम जानते हैं शिव को। அப்ப நமக்கு தெரியுமா சிவனை பற்றி? भक्त लोग பக்தர்கள் वो शिव का चित्र भी देखते हैं ना। அந்த சிவனோட சித்திரத்தையும் பாக்குறாங்க இல்லையா? तो जिसको भी जानते हैं वो बरोबर देखते हैं। அப்போ யார் பற்றியெல்லாம் தெரியுமோ அது அது கண்டிப்பாக அத பாக்குறாங்க. परंतु ஆனா तुम जानते हो शिव बाबा को। உங்களுக்கு தெரியும் शिव बाबा பற்றி. वो मंदिरों में किसको देखते हैं? அவங்க கோயில்கள்ல யார பாக்குறாங்க? है लिंग में किसको देखते हैं? லிங்கத்துல யார பாக்குறாங்க? निराकार शिव को देखते हैं நிராகார் சிவனை பாக்குறாங்க. कि ये शिव है। இவங்க சிவனா இருக்காங்க. परंतु ये नहीं जानते कि वो निराकार शिव ஆனா இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. அந்த நிராகார் சிவன் इतने बड़े लिंग अर्थात तो कोई साकार में आया हुआ है। இவ்வளவு பெரிய லிங்கம் அப்படின்னா சாக்காரத்துல வந்திருக்காங்க என்ற விஷயம் இல்ல. तुम बच्चे जानते हो நிராகார சிவன் சாக்கார லிங்கத்துல வராங்க என்றதில்ல. குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் शिव को भी சிவனுக்கு கூடயும் और बाबा को भी। பிறகு பாபா பற்றி கூடயும் உங்களுக்கு தெரியும். इस सृष्टि पर இந்த சிருஷ்டில शिव ज्योति बिंदु சிவஜோதி பிந்து अकेली आत्मा அந்த ஒண்டியான ஆத்மா कुछ कर धर सकेगी ஏதாவது செய்ய முடியுதா? है? नहीं कर धर सकती। செய்ய முடியறதில்ல. तो तुम शिव बाबा को जानते हो। உங்களுக்கு சிவபாபா பற்றி தெரியும். अभी सिर्फ तुमको ये ज्ञान मिला है வெறும் உங்களுக்கு மற்றும் இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. कि शिव बाबा ऐसा कोई बड़ा लिंग नहीं है। சிவபாபா இப்படி பெரிய லிங்கம் ஒண்ணு இல்ல. शिव बाबा जो बिंदु के समान है சிவபாபா யாரு பிந்துக்கு சமமாக இருக்காங்க. अच्छा அச்சா ये भी जानते हो இது கூடயும் தெரியும். वो बात जानते हो துல்லியமாக தெரியும். कि अभी हम घर जाएंगे। இப்ப நம்ம வீட்டுக்கு போகுவோம். ये भी तो अच्छी तरह से जानते हो ना। இது கூடயும் நல்லபடியாக தெரியும் இல்லையா? तो गोया हमने घर देखा हुआ है। அப்போ எப்படின்னா நம்ம அந்த வீட்டுல பாத்திருக்கோம். क्योंकि हम वहाँ रह करके आए हैं। ஏன்னா நம்ம அங்க இருந்து வந்திருக்கோம். हम आत्माएं घर में रह करके आते हैं। ஆத்மாக்களா இருக்கிற நாம வீட்டுல இருந்து வரோம். वहाँ हम सदैव शरीर रहते हैं। அங்க சதா அசரீரியாக இருப்போம். अभी फिर हमको இப்போ நமக்கு जरूर अशरीरी होकर वहाँ जाना है। கண்டிப்பாக அசரீரி ஆகி அங்க போகணும். बाबा कहते हैं பாபா சொல்றாங்க अशरीरी होकर के ही तो जाना है। அசரீரி ஆகிதானே போகணும். इसलिए अपन को आत्मा समझो। அதனாலதான் தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. इस अशरीरी जाने से இந்த அசரீரி ஆகி போகிறதுனால अपन को आत्मा समझ करके தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு बाप को याद करने से फायदा है। அப்பாவை நினைவு செய்யறதுனால லாபம் இருக்கு. बाप को भी याद करना है। அப்பாவையும் நினைவு செய்யணும். बीचू लगा दिया அப்பாவை கூடயும் நீ சொன்னாங்க. है? क्यों लगा दिया? ஏன் இப்படி சொல்லிட்டாங்க? बाप को भी याद करना है क्योंकि पतित पावन को भी तो
அப்பாவை கூடயும் நினைவு செய்யணும். ஏன்னா பதித்த பாவன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூடயும் याद करना है ना। நினைவு செய்யணும் இல்லையா? कौन है पतित पावन? யாரானாங்க பதித்த है பாவன்? शिव है, बिंदु। சிவனா இருக்காங்களா? பிந்துவா? अकेला शिव ज्योति बिंदु पतित पावन कहा जाएगा। ஒண்டியாக சிவ் ஜோதி பிந்து பதித்த பாவனன் சொல்ல முடியுமா? அவங்கள कहा जाएगा சொல்ல முடியுமா? नहीं, இல்ல. क्योंकि ஏன்னா शिव ज्योति बिंदु फुदक फुदक के एक एक को कैसे संग का रंग लगाएगा। சிவ் ஜோதி பிந்து அப்படியே ஜம்ப் பண்ணி எப்படி சாங்கத்தினோட சாயத்தை ஏற்படுத்த முடியும்? लगाएगा ஏற்படுத்துவாங்களா? नहीं। இல்ல. वो जब साकार शरीर में आता है அவர் எப்போ சாக்கர சரீரத்துல வராங்களோ कर्मेंद्रियों से கர்மேந்திரியங்கள் மூலமாக कर्म करता कराता है செயல்களை செய்யறாங்க, பிறகு செய்ய வைக்கிறாங்க. तो संग का रंग भी लगता है। அப்போ சாங்கத்தினோட சாயம் கூடயும் ஏற்படுது. तो बाप को भी याद करना है, आत्माओं के बाप को। அப்போ அப்பாவை கூடயும் நினைவு செய்யணும், ஆத்மாக்களோட அப்பாவை. भी क्यों लगाया? அப்பாவை ஊன்னு சொல்லியே சொன்னாங்க. क्योंकि साकार तो याद आता ही है। ஏன்னா சாக்காரனோட நினைவு அப்படியே வருது. 63 जन्मों में 63 ஜென்மங்கள்ல इस दुनिया में जिसके साथ रहे, இந்த உலகத்துல யாரு கூட இருந்திருக்கோமோ, चाहे प्रजा बन करके रहे, இப்போ பிரஜை ஆகி இருந்திருப்போம், चाहे दास दासी बन करके रहे, இல்லன்னா தாஸ்தாசி ஆகி இருந்திருப்போம், चाहे राज्याधीश अधिकारी बन करके रहे, இல்லன்னா ராஜாதீஷ் அதிகாரி ஆகி இருந்திருப்போம். साथ में रहे तो ना, கூட இருந்தீங்க இல்லையா? तो 63 जन्म जिसके साथ रहे அப்போ 63 ஜென்மங்கள் யாரு கூட वो ऑटोमेटिक याद आएगा। யாரு கூட இருந்திருக்கீங்களோ அவங்களோட நினைவு ஆட்டோமேட்டிக்காக வருமா? कि याद करना पड़ेगा இல்லன்னா நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குமா? है, ऑटोमेटिक याद आएगा। ஆட்டோமேட்டிக்காக நினைவு வரும்னு சொல்றாங்க. इसलिए भी लगाया அதனால அவங்களும் சொன்னாங்க, அவங்களும் கூடயும். कि साकार को ही सहज सहज नहीं याद करना है। இப்போ சாக்காரனை மட்டும் சகஜமாக நினைவு செய்யற விஷயம் இருக்க கூடாது. निराकार तुम्हारी आत्मा का जो बाप है நிராகார் உங்களோட ஆத்மாக்களுக்கு அப்பா யார் இருக்காங்களோ उसको भी याद करना है। அவங்கள கூடயும் நினைவு செய்யணும். 26 अक्टूबर 1966 की वाणी का 5वां पीढ़। और பிறகு सिर्फ अपनी आत्मा को ही तो याद नहीं करना है, வெறும் தன்னோட ஆத்மா மட்டும் நினைவு செய்யற விஷயம் இருக்க கூடாது. है उससे काम चल जाएगा। அதனால வேலை நடந்துடுமா, ஆயிடுமா? अपनी आत्मा के साथ साथ தன்னோட ஆத்மா கூட बाप को भी அப்பாவை கூடயும் याद करना है। நினைவு செய்யணும். अभी आत्मा को तो तुम जानते हो, இப்போ ஆத்மா பற்றி உங்களுக்கு தெரியும். अभी இப்போ पहले नहीं जानते थे। ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கல. पहले अपन को क्या समझते थे? ஃபர்ஸ்ட் உங்களை என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? देह समझते थे। और अभी தேகம் நினைச்சிட்டு இருந்தீங்க. பிறகு இப்போ अभी समझते हो कि हम शरीर नहीं है, शरीर तो विनाशी है। இப்போ நீங்க நினைச்சுக்கிறீங்க நீங்க சரீரம் இல்ல, நீங்க வினாசி சரீரம் இல்ல, हम तो अविनाशी आत्मा है। நாம அவினாசி ஆத்மா இருக்கிறோம். आत्मा कैसी है, क्या है, ஆத்மா எப்படி இருக்குது, என்ன இருக்கு, वो तो बहुत समझाया है அது ரொம்ப புரிய வச்சிருக்காங்க. कि आत्मा ஆத்மா अविनाशी है அவினாசியா இருக்கு. और शरीर பிறகு சரீரம் विनाशी है। வினாசியா इसको याद இருக்கு. करना है। யார நினைவு செய்யணும்?
जो अविनाशी है யாரு அவினாஷியா இருக்காங்க उसे याद करने से फायदा அவங்கள நினைவு செய்யறதுனால லாபமா या विनाशी को याद करने से फायदा? இல்லன்னா வினாஷிய நினைவு செய்யறதுனால லாபம் இருக்கா तो बहुत समझाया है कि आत्मा अविनाशी அப்ப ரொம்ப புரிய வச்சிருக்காங்க ஆத்மா அவினாஷியா இருக்குன்னு और उस अविनाशी आत्मा में பிறகு அந்த அவினாஷி ஆத்மால 84 जन्म का पार्ट भरा हुआ है 84 ஜென்மங்களினோட பாட்டு நிறைஞ்சிருக்கு जो आत्मा எந்த ஆத்மா एक शरीर छोड़ करके दूसरा लेती है ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்குது समझो ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் कि कभी हम बहुत थोड़ा समय சில நேரத்துல நாம ரொம்ப கம்மி நேரம் जबकि अभी का समय எப்படி பார்த்தோம்னா இந்த நேரம் जो जाते हो என்ன போகிறீங்களோ जो थोड़ा मुक्ति धाम में जाकर के भी फिर तुमको आना पड़ता है कहाँ உங்களுக்கு முக்தி தாமத்துக்கு போகி திரும்பி கூட வர வேண்டியதாக இருக்குது எங்க है सुखधाम में आना पड़ता है और सुखधाम से சுகதாமத்துக்கு வர வேண்டியதாக இருக்கும் பிறகு சுகதாமத்திலிருந்து दुखधाम में आना पड़ता है துக்கதாமத்துக்கு வர வேண்டியதாக இருக்கும் इसी साकार दुनिया में आना पड़ता है ना இந்த சாக்காரி உலகத்திலேயே வர வேண்டியதாக இருக்கும் இல்லையா क्योंकि तुम ही बच्चे हो ஏன்னா நீங்க தான் குழந்தைகளா இருக்கீங்க और धर्म वाले नहीं है மத்த தர்மத்தினர்கள் இல்ல या और धर्मों में कन्वर्ट होने वाले भी नहीं है क्या இல்லன்னா மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகக்கூடியவங்களும் இல்ல என்ன जो ऑलराउंड पार्ट बजाते हो அவங்க ஆல்ரவுண்ட் பார்ட் பண்ற போல கிடையாது तो तुम घर में भी तो नहीं रहते हो ना इतना அப்ப நீங்க வீட்ல கூடயும் இந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல இல்லையா है और धर्म वाले மத்த தர்மத்தினர்கள் आत्माओं के घर में ज्यादा लंबे समय तक रहते हैं ஆத்மாக்களோட வீட்ல ரொம்ப நீண்ட கால வரைக்கும் இருப்பாங்களா या तुम रहते हो இல்லன்னா நீங்க இருப்பீங்களா और धर्म वाले மத்த தர்மத்தினர்கள் आत्माओं के घर में ஆத்மாக்களோட வீட்ல नंबरवार ज्यादा समय तक रहते हैं क्यों நம்பர்வாராக அதிக நேரம் இருப்பாங்க ஏன் क्योंकि ஏன்னா कोई भी बाप எந்த அப்பா வேணாலும் இருக்கலாம் जो अच्छा बच्चा होता है யாரு நல்ல குழந்தை இருப்பாங்களோ सर्विसेबल होता है சர்வீசபிளாக இருப்பாங்களோ बाप का धंधा धोरी संभालने वाला बच्चा होता है அப்பாவோட தொழில் அதெல்லாமே பாத்துக்க கூடியவங்க இருக்காங்க तो उसको घर में बैठने देते हैं या दुकान पर भेजते हैं அப்போ அவங்கள வீட்ல உட்கார்றதுக்கு விடுவாங்களா இல்லன்னா கடைக்கு அனுப்புவாங்களா दुकान संभालने के लिए भेजते हैं வீட பார்த்து இந்த கடைய பாத்துக்கிறதுக்காக அனுப்புறாங்க तो ये सृष्टि क्या है அப்போ இந்த சிருஷ்டி என்ன இருக்கு ये बाप की இது அப்பாவோட दुकान है धंधा धोरी का स्थान है கடையா இருக்குது தொழிலும் வியாபாரத்தினோட இடமா இருக்கு यहाँ कैसे बच्चों को भेजा जाए இங்க எப்படிப்பட்ட குழந்தைகளை அனுப்புற விஷயம் இருக்கும் है जो घर में बैठ करके मस्ती मारने वाले हो யாரு வீட்ல உட்கார்ந்து அப்படியே என்ஜாய் பண்றாங்க இல்லையா அவங்கள அனுப்புற விஷயம் இருக்குமா या बाप का धंधा संभालने वाले हो இல்லன்னா வீட்ல இப்போ அப்பாவோட தொழில பாத்துக்க கூடியவங்க அவங்க தேவை இருக்காங்களா बाप का धंधा अच्छी तरह से संभालने वाले அப்பாவோட தொழில நல்லபடியாக யாரு மெயின்டைன் பண்ணுவாங்களோ அவங்கன்னு சொல்றாங்க जो दुकान में भी जाकर के घाटा मार दे யாரு கடைக்கு போய் கூடயும் லாஸ் பண்றாங்க बार बार घाटा मारे दुखी कर दे
அடிக்கடி லாஸ் பண்ணிக்கிறது, துக்கத்தை ஏற்படுத்துறது. तो उनको भेजा जाएगा, அப்போ அப்படிப்பட்டவங்களை அனுப்ப முடியுமா? அனுப்புவாங்களா? उनको जल्दी नहीं भेजा जाता है। அவங்கள சீக்கிரமாக அனுப்புறதில்ல. जब तुम साथ चले जाते हो எப்போ நீங்க எல்லாருமே போயிடுறீங்களோ नई दुनिया में, புது உலகத்துல, तो बाद में அப்போ பிறகு उनका नंबरवार नंबर लगता है। அவங்களோட நம்பர் வாராக நம்பர் என்றது வரும்னு சொல்றாங்க. तो देखो, அப்போ பாருங்க, तुम हो ऑलराउंड पार्ट बजाने वाले। நீங்க ஆல்ரவுண்ட் பாட்டை செய்யக்கூடியவங்க ஆயிருக்கீங்க. तुम घर तो रहते ही नहीं हो इतना, सिर्फ पार्ट ही बजाते रहते हो। நீங்க வீட்ல இருக்கிறதே இல்ல, வெறும் பாட்டை செஞ்சுட்டு இருப்பீங்க. तो ये बच्चों को याद रहना चाहिए ना। அப்போ குழந்தைகளுக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கணும் இல்லையா? कि हम अपने 84 जन्म पूरा करके घर जाते हैं, நாம நம்மளோட 84 ஜென்மங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம். और बाबा को याद करने से हम பிறகு பாபாவை நினைவு செய்யறதுனால நாம सतो प्रधान पहले पहले बन जाएंगे। ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதானமாக तो ஆயிடுவோம். हम पहले पहले घर जाएंगे, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகுவோம். और पहले पहले பிறகு ஃபர்ஸ்ட் नई दुनिया में आ जाएंगे। புது உலகத்துக்கு வந்துருவோம். तो पुरुषार्थ करना पड़े ना। அப்ப புருஷார்த்தத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லையா? यहाँ तो कोई और धंधा धोरी नहीं है। कहाँ இங்க வேற எந்த தொழில்கள் கூடயும் இல்ல. எங்க है? कहाँ? எங்க? अरे அரே, यहाँ मैंने कहा இங்க என்ன? எங்க? है? बाप के घर में அப்பாவோட வீட்டுல सिवाय ईश्वरीय ज्ञान के இப்போ ஈஸ்வரிய ஞானத்தை விட்டு नई दुनिया का मनन चिंतन मंथन करने के புது உலகத்தினோட விசார சாகர மந்தன பண்றது, அதை தவிர अपने 84 जन्मों का मनन चिंतन करने के अलावा தன்னோட 84 ஜென்மங்களோட பற்றி விசார சாகர மந்தன பண்றதுக்கு அதை விட்டு, அதை बाबा தவிர की याद में रहने के अलावा और कोई பாபாவோட நினைவுல இருக்கிற தவிர और कोई दूसरा धंधा धोरी नहीं है। வேற எந்த தொழில் बाहर का धंधा धोरी है வேற எந்த தொழிலு வியாபாரமும் இல்ல. வெளி உலகத்தினோட தொழிலு வியாபாரம் இருக்குதா? कि भाई हॉस्पिटल चलाना है, ஹாஸ்பிட்டல நடத்தணும், ग्लोबल हॉस्पिटल चलाना है, குளோபல் ஹாஸ்பிட்டல நடத்தணும், है धंधा धोरी? இருக்குதா அப்படிப்பட்ட தொழிலு? नहीं। இல்ல. मकान बनाने हैं, வீட கட்டணும், अंडरग्राउंड कंक्रीट के मकान बनाने हैं, ये धंधा धोरी यहाँ है? அண்டர் கிரவுண்ட் எப்படி அந்த கான்கிரீட்டினோட வீட கட்டணும், இப்படிப்பட்டது ஏதாவது இருக்குதா தொழிலு? है? नहीं, बाप ने तो बता ही दिया। இருக்குதா? இல்ல, பாபா சொல்லிட்டாங்க, किराए पर मकान लेते रहो வாடகைக்காக வீட எடுத்துக்கோங்க, और பிறகு ईश्वरीय धंधा ஈஸ்வரனோட தொழில चलाते रहो। நடத்திட்டே இருங்க. तो देखो, அப்ப பாருங்க, अभी तुम कलयुग में नहीं हो। இப்ப நீங்க கலியுகத்துல இல்ல. कहाँ हो? எங்க இருக்கீங்க? संगम पर हो। சங்கம் யுகத்துல இருக்கீங்க. यहाँ आए हो, இங்க வந்திருக்கீங்க. यहाँ आए हो तो संगम पर हो இங்க வந்திருக்கீங்கன்னா சங்கமத்துல இருக்கீங்களா? या दुनियावी धंधा धोरी में हो? இல்லன்னா உலகத்தினோட தொழிலு வியாபாரத்துல இருக்கீங்களா? है? संगम पर हो। और बाहर की दुनिया में हो? சங்கமத்துல இருக்கீங்க. பிறகு வெளியில உலகத்துல இருக்கீங்கன்னா तो बाहर की दुनिया धोरी में रहते हो
அப்போ வெளி உலகத்தினோட இதுல இருப்பீங்களா? धंधे धोरी में रहते हो या नहीं रहते हो? அந்த தொழிலு வியாபாரத்துல இருப்பீங்களா இல்லையா? है रहते हैं। तो இருக்கிறீங்க. बुद्धि योग बाहर की दुनिया में जाता है या नहीं जाता है? அப்போ புத்தி யோகம் என்றது வெளி உலகத்துக்கு போகுதா இல்லையா? जाता है। போகுது. तो यहाँ संगम युग है। कहाँ அப்போ இது சங்கம் யுகமா இருக்குது. இது है? बाप के घर में। அப்பாவோட வீட்ல. तो बहुत गोल गोल அப்போ ரொம்ப गोलमाल बात है। அப்போ ரொம்ப கோல்மாலான விஷயங்களா இருக்குது. जब सेंटर में आएंगे எப்போ சென்டருக்கு வராங்களோ तभी समझेंगे कि भाई हम संगम युग में हैं। அப்போ நினைச்சுப்பாங்க என்னன்னா நாம சங்கம் யுகத்துல இருக்கிறோம். हम जा रहे हैं अपने गांव में। நாம போயிட்டு இருக்கிறோம் நம்மளோட கிராமத்துக்கு. है என்ன सेंटर में जा रहे हैं, मधुबन में जा रहे हैं, माने कहाँ जा रहे हैं? சென்டருக்கு போயிட்டு இருக்கோம், மதுபனத்துக்கு போயிட்டு இருக்கோம்னா எங்க போகிறோம்? अपने தன்னோட गांव में जा रहे हैं। கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். बाकी तो सभी कलयुग के किनारे पर हैं। மற்றபடி எல்லாருமே கலியுகத்தினோட கரையோரத்துல இருக்காங்க. समझा கலியுகத்தினோட ஓரத்துல இருக்காங்க. ना? புரிஞ்சது இல்லையா? कलयुग में संगम में क्या अंतर है? கலியுகம் பிறகு சங்கமத்துல என்ன வித்தியாசம் है இருக்கு? कलयुग का विनाश होने वाला है। கலியுகத்தினோட விநாச ஆக போகுது. संगम में பிறகு சங்கமத்துல कलयुग और सतयुग का கலியுகம் பிறகு சத்யுகத்தினோட संगम है। சங்கமம் இருக்கு. तो हम कहाँ जाने वाले हैं? அப்ப நாம எங்க போக கூடியவர்? हम सतयुग में जाने वाले। நாம சத்யுகத்துக்கு ये போக कलयुग का झूठ खंड का विनाश நம்ம சத்யுகத்துக்கு போக கூடியவங்க ஆயிருக்கிறோம். இந்த கலியுகம் பொய்யான யுகத்தினோட விநாசம் होने वाला है। ஆக போகுது. समझा ना? புரிஞ்சது இல்லையா? तो दुनिया वाले कलयुग में हैं। அப்போ உலகத்தினார் கலியுகத்துல இருக்காங்க. कोई ने लंगर नहीं छोड़ा हुआ है। யாருமே இந்த ஓரத்தை விடல. तुम तो बोट में बैठ गए हो நீங்க போட்ல உட்காந்துட்டீங்க. और जा रहे हो। பிறகு போயிட்டு இருக்கீங்க. पीछे कभी कभी பிறகு சில நேரத்துல बोट से उतर भी जाते हैं। போட்ல இருந்து கீழே கூடயும் இறங்கிடுறீங்க. क्या என்ன कहाँ बैठे हैं? எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? बोट में बैठे हैं। போட்ல உட்கார்ந்து இருக்காங்க. फर्स्ट क्लास बोट का नाम क्या है? ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டினோட பேர் என்ன? है वेदांत जहाज। வேதாந்த हाँ। கப்பலா? हाँ, ஆமா. वेद शास्त्रों का अंत हो जाता है। வேத சாஸ்திரங்களினோட கடைசி ஆயிடுது. कि वेद शास्त्रों की दुनिया याद रहती है। இல்லன்னா வேத சாஸ்திரங்களினோட உலகம் ஞாபகம் இருக்குமா? है अंत हो जाता है। கடைசி ஆயிடுது. तो तुम बोट में बैठे हुए हो। அப்போ நீங்க போட்ல உட்கார்ந்து இருக்கீங்க. बोट में போட்ல तुम आत्माएं बैठे हुए हो, बिठैया हो। ஆத்மாக்களா இருக்கிற நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. பிட்டையா இருக்கீங்க. और खिवैया कौन है? பிட்டையானா அதுல உட்கார்ந்து இருக்க கூடியவங்க அந்த போட்ல. பிறகு அந்த படகோட்டி யாரு? है शिव बाबा है। சிவ் பாபா இருக்காங்க. और शिव बाबा பிறகு சிவ் பாபா बोट में कौन सी बल्ली लगाए रहा है? போட்ல எந்த அந்த குச்சிய போட்டுட்டு இருக்காங்க? அந்த போட்டை நடத்துறதுக்காக அந்த குச்சிய போடுவாங்க இல்லையா, அதுக்கு பல்லின்னு சொல்லுவாங்க. नाव में बल्ली लगाई जाती है। அந்த போட்ல அந்த குச்சிய போடப்படுகிறதா, பல்லிய போடப்படுகிறதா? तो नाव आगे बढ़ती है ना। அப்போ அந்த படகு முன்னாடி போகுது இல்லையா? तो कौन सी बल्ली है? அப்போ எந்த பல்லியா இருக்கு? है ज्ञान योग की बल्ली है।
ஞானம் பிறகு யோகத்தினோட அந்த பல்லியா இருக்கு. वो बल्ली அந்த பல்லி ज्ञान जल में गहराई में जाती है या नहीं जाती है? ஞானத்தினோட தண்ணி என்ன இருக்குதோ அதுல டீப்பாக போகுதா இல்லையா? हैं? ज्ञान जल की गहराई में जाती है ஞானத்தினோட அந்த தண்ணில டீப்பாக போகுது, ஆழமாக. और नाव को आगे बढ़ाती है. பிறகு அந்த படக முன்னாடி பண்ணப்படுகிறது. तो कोई कोई बच्चे ऐसे भी हैं जो इस बोट से उतर जाते हैं. அப்போ சில சில குழந்தைகள் இப்படியும் இருக்காங்க, யாரு இந்த போட்டில் இருந்து கீழே இறங்கிடுறாங்க. उनकी बुद्धि में से அவங்களோட புத்தியில இருந்து बाप निकल जाता है. बाप का ज्ञान भी விஷம் போயிடுது. பிறகு அப்பாவினோட ஞானம் கூடயும் निकल जाता है. போயிடுது. घड़ी घड़ी निकल जाता है. ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் போகுது, போயிடுது. अभी अभी निश्चय बुद्धि, अभी अभी இப்போதான் நிச்சய புத்தி, பிறகு இன்னொரு செகண்டுக்கு अनिश्चय बुद्धि हो जाती है. அனிஷ்டய புத்தி ஆயிடுறாங்க. बुद्धि में रहता है अभी ये करना है वो करना है. புத்தியில இருக்கோ இப்போ இது செய்யணும் அது செய்யணும். फिर उसमें பிறகு அதுல फंस मरते हैं. மாட்டிக்கிட்டு சாகுறாங்க. तो ये भी एक शास्त्र बने हुए हैं. அப்போ இது கூடயும் ஒரு சாஸ்திரம் உருவாகி இருக்கு. जिसमें ये आखानी है இதுல இந்த ஒரு பழமொழி இருக்குது. कि तुम स्टीमर पर बैठे हुए हो நீங்க ஸ்டீமர்ல உட்கார்ந்து இருக்கீங்க, और अभी तुम उस पार जा रहे हो. பிறகு நீங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க, கடந்து போயிட்டு இருக்கீங்க. तो सदा ध्यान में रहना चाहिए அப்போ சதா புத்தியில இருக்கணும். कि हमारे स्टीमर का खिवैया நம்மளோட ஸ்டீமருக்கு படகோட்டி அந்த ஸ்டீமரை ஓட்டக்கூடியவர் कोई ऐसा वैसा नहीं है. அப்படி சாதாரணமானவங்க ஒண்ணும் இல்ல. इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरुओं जैसा. இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குருக்கள் போல இல்ல. कौन है खिवैया? யார் இருக்காங்க படகோட்டி? शिव बाबा. சிவ பாபா. क्या खासियत है? என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு இவர்கிட்ட? उन धर्म पिताओं के मुकाबले அந்த தர்ம பிதாக்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ये जो आदि सनातन देवी देवता धर्म को स्थापन करने वाला है, யாரு ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் இருக்காங்க, क्या अंतर है? என்ன வித்தியாசம் இருக்கு? है शिव बाबा है ऊंचते ऊंच, சிவ பாபா இருக்காங்க உயர்ந்ததிலும் और உயர்ந்தவர். वो धर्म पिताएं हैं नंबरवार பிறகு அந்த தர்ம பிதாக்கள் நம்பர்வாராக नीचते नीच. தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவங்க. तो देखो அப்ப பாருங்க, ये स्टीमर कोई कृष्ण के लिए नहीं दिखाते हैं. இந்த ஸ்டீமர் கிருஷ்ணருக்காக ஒண்ணு காமிக்கிறது இல்ல. है किसके लिए दिखाते हैं बोट? யாருக்காக காமிக்கிறாங்க போட்டு? कृष्ण के लिए दिखाया கிருஷ்ணருக்காக காமிச்சிருக்காங்களா? कि नाव पर सवार हुआ அந்த படகு மேல சவாரி ஆனாங்க என்றது காமிச்சிருக்காங்களா? है. किसके लिए दिखाया? யாருக்காக காமிச்சிருக்காங்க? अरे राम के लिए दिखाते हैं அரே ராமருக்காக காமிக்கிறாங்க. कि राम ராமர் बोट पर सवार हुआ. ராமர் போட்ல மேல உட்கார்ந்தாங்க, போட்ல உட்கார்ந்தாங்க. तो बोट वाले ने क्या कहा? அப்போ அந்த போட்காரன் என்ன சொன்னாங்க? है मेरी काठ की नवैया है. என்னோடது கட்டையினோட போட்டா இருக்குது, है மரத்தினோட போட்டா இருக்கு. कठ बुद्धि नवैया है. மரக்கட்ட புத்தி போட்டா இருக்கு. तुम्हारा बुद्धि रूपी पाँव पड़ने से உங்களோட புத்தி ரூபமான காலை வைக்கிறதுனால ये कहीं இது लोप न हो जाए. எங்கேயாவது மறைஞ்சு போகிற போல ஆகக்கூடாது. ऐसा न हो मेरे हाथ से निकल जाए. அப்படி ஆகக்கூடாது, என் கையில இருந்து இது போகிற போல ஆகக்கூடாது. तो देखो அப்ப பாருங்க, कृष्ण को कभी खिवैया भी नहीं दिखाते हैं. கிருஷ்ணருக்கு எப்பவுமே படகோட்டி என்ற ரூபத்திலையும் காமிக்கிறது இல்ல.
कृष्ण को बागवान भी नहीं कहते हैं। கிருஷ்ணருக்கு பூத்தோட்டத்துக்கு எஜமானன் கூடயும் சொல்லுறது இல்ல, பூத்தோட்டத்தை பாத்துக்க கூடியவங்கன்னு சொல்லுறது இல்ல. जबकि बागवान कहा जाता है, खिवैया कहा जाता है। இப்போ பூத்தோட்டத்தை பாத்துக்க கூடியவங்க பிறகு படகோட்டின்னு சொல்லப்படுகிறாங்க. दुख हरता सुख करता कहा जाता है। துக்கத்தை தூரம் செஞ்சு சுகத்தை கொடுக்க கூடியவர்னு சொல்லப்படுகிறாங்க. तभी तो बाबा को याद किया जाता है। அப்பதானே பாபாவை நினைவு செய்யப்படுகிறது, செய்றாங்க. कोई भी नहीं है யாருமே இப்படி இல்ல जो कृष्ण को ऐसे समझते हो। கிருஷ்ணரை இப்படி புரிஞ்சுக்கிற போல யாருமே இப்படி இல்லன்னு சொல்றாங்க. क्या என்ன? खिवैया है, बागवान है, படகோட்டியா இருக்காங்க, பூத்தோட்டத்துக்கு எஜமானா இருக்காங்க, ऐसे कोई याद ही नहीं करते। இப்படி யாருமே அவங்கள நினைவு செய்யறதில்ல. सिर्फ जब गीता सुनते हो வெறும் எப்போ கீதாவை கேக்குறீங்க तो भक्ति मार्ग में श्री कृष्ण भगवान वाच लिखा हुआ है। அப்போ பக்தி மார்க்கத்துல வெறும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லிருக்காங்க, எழுதிருக்காங்க. परंतु ஆனா वास्तव में क्या है? வாஸ்தவத்துல என்ன இருக்காங்க? वास्तव में श्री कृष्ण भगवान वाच है। வாஸ்தவத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் சொல்லிருக்கிற விஷயமா है? श्री कृष्ण बच्चा है ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தை இருக்காங்களா या बालक है? இல்லன்னா बच्चा राजयोग कैसे सिखाएगा? இல்லன்னா பெரியவங்க இருக்காங்களா? குழந்தை எப்படி ராஜயோகத்தை கத்து கொடுக்க முடியும்? भगवान ही तो राजयोग सिखाता है। பகவான் தானே ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க. तो है शिव भगवान वाच। அப்போ இது சிவ பகவான் சொல்லிருக்கிற விஷயமா இருக்குது. नहीं तो இல்லன்னா कभी भी कृष्ण को भगवान नहीं कहेंगे। எப்பவுமே கிருஷ்ணருக்கு பகவான் சொல்லுறது இல்ல, அப்படின்னா பூத்தோட்டத்துக்கு எஜமானன் சொல்லுறது இல்ல. न भगवान कहेंगे न पतित पावन कहेंगे। இப்போ பகவானன் கூடயும் சொல்லுறது இல்ல, அப்படின்னா பூத்தோட்டத்துக்கு எஜமானன் சொல்லுறது இல்ல, பதித்த பாவனன் கூடயும் சொல்லுறது இல்ல. पतित पावन பதித்த பாவன் जब कहेंगे எப்போ சொல்றோமோ तो पतितों को पावन करने वाला அப்போ பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவங்க नीचे में है या ऊंचे में है? உயர்ந்தவங்கள்ல இருக்காங்களா இல்லன்னா தாழ்ந்தவங்களுக்குள்ள இருக்காங்களா? है? ये रामकृष्ण कहाँ रहते हैं? இந்த ராமகிருஷ்ணர் எங்க இருப்பாங்க? नीचे रहते हैं। கீழே இருப்பாங்க. वो பிறகு அவரு सदैव ऊपर में रहता है। அவங்க சதா மேலே இருப்பாங்க. ये सब पतित दुनिया में आता है, पतित तन में आता है। இந்த பதித்த உலகத்துல வராங்க, பதித்த சரீரத்துல வராங்க. तो भी वो मन बुद्धि रूपी आत्मा ஆனாலும் அவங்களோட மனபுத்தி ரூபமான ஆத்மா कहाँ रहती है? बुद्धि योग से புத்தியோகம் மூலமாக எங்க இருப்பாங்க? उपराम रहती है। மேலே இருக்கும்னு சொல்றாங்க. तो देखो அப்ப பாருங்க, कोई की भी बुद्धि யாரோட புத்தி கூடயும் नीचे नहीं जाती है। கீழே போகிறது இல்ல. गुरु नानक ने भी क्या कहा? குரு நானக் கூட என்னன்னு சொல்லிருக்காங்க? एक सदगुरु निराकार, उंगली का इशारा ஒரு சத்குரு நிராகார், அந்த விரலினோட அந்த இண்டிகேஷன் என்ன இருக்குதோ ऊपर की ओर। மேலே காமிக்கிறாங்க. तो बुद्धि कहाँ जानी चाहिए? அப்ப புத்தி எங்க போகணும்? ऊंची स्टेज की तरफ जानी चाहिए, உயர்ந்த ஸ்டேஜ் பக்கம் போகணும். कि कैलाश पर्वत पर जानी चाहिए। இல்லன்னா கைலாஷ் பர்வத் இருக்கும் இல்லையா, கைலாஷ் மலை மேல போகணுமா? है कैलाश पर्वत पर जाने की बात नहीं है। இந்த கைலாஷ் மலை மேல போகிற விஷயம் இல்ல, ऊंची स्टेज में रहने वाले की बात है। உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவரோட விஷயமா இருக்குது.
ये तुम बच्चों को समझाया जाता है இது குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. क्योंकि ஏன்னா वो बातों की समझ नहीं है. அந்த விஷயங்களை பற்றி தெரியாதுன்னு சொல்றாங்க. कोई बच्चे हैं சில குழந்தைகள் இருக்காங்க, कभी शिव को याद करते हैं. சில டைம் சிவனை நினைவு செய்றாங்க. इसको याद करते हैं. யார நினைவு செய்றாங்க? निराकार शिव ज्योति बिंदु को याद करते हैं. நிராகார் சிவ ஜோதி பிந்துவை நினைவு செய்றாங்க. कभी कृष्ण को याद करते हैं. சில டைம் கிருஷ்ணரை நினைவு செய்றாங்க. कौन है वो? யாரா இருக்காங்க அவங்க? है? कभी निराकार को याद करते हैं. சில டைம் நிராகாரன் நினைவு செய்றாங்க. कभी कृष्ण और ब्रह्मा को याद करते हैं. சில நேரத்துல கிருஷ்ண என்கிற பிரம்மாவை நினைவு செய்றாங்க. तो वो बच्चे कौन से हैं? அப்போ அந்த குழந்தைகள் யாரானாங்க? हैं? धीरे से बोलते. மெதுவாக சொல்றீங்க. बीके वाले हैं. பிகேஸ் ஆயிருக்காங்க. उनको पक्का ही नहीं होता है அவங்களுக்கு பக்காவே ஆகுறது இல்ல कि भगवान कौन है. பகவான் யாரா இருக்காங்கன்னு. जैसे भक्ति मार्ग में எப்படி பக்தி மார்க்கத்துல बुद्धि भटकती रहती है ना, புத்தி அலைஞ்சிட்டு இருக்கோ இல்லையா, तो बीके वालों की भी बुद्धि அப்போ பிகே காரங்களோட புத்தி கூடயும் भटकती रहती है. அலைஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. कभी कृष्ण और ब्रह्मा को याद करेंगे. சில நேரம் கிருஷ்ண என்கிற பிரம்மாவை நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க. कभी சில நேரம் निराकार ज्योति बिंदु को याद करेंगे. நிராகார் ஜோதி பிந்துவை நினைவு செய்வாங்க. और कभी कभी किसको किसको याद करते हैं. சில நேரத்துல வேற யாரை எல்லாமே நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க. औरों की भी तो याद आती हो कि नहीं. மத்தவங்களோட நினைவு கூடயும் வந்துட்டு இருக்குமா இல்லையா? 63 जन्म में जो हिसाब किताब जोड़े हैं 63 ஜென்மங்கள்ல கணக்கு வணக்கு என்ன இணைஞ்சிருக்குமோ वो याद आते हैं या नहीं. அது நினைவு வருதா இல்லையா? या इस जन्म में भी जिनके साथ लगाव लग जाता है பிறகு இந்த ஜென்மத்துல கூடயும் யாரு கூட பற்று என்றது ஏற்படுது, वो याद आते हैं या नहीं आते हैं. அதெல்லாமே நினைவு வருதா இல்லையா? याद आते. நினைவு வருது. तो देखो அப்போ பாருங்க, अथाह बुद्धि भटकती है. ரொம்ப புத்தி அலையுதுன்னு சொல்றாங்க. அச்சா, अथाह भटकती है ரொம்ப புத்தி அலையுது. तो उसमें तुम बच्चे भी आ जाते हो कि नहीं. அப்போ குழந்தைகளான நீங்க கூட அதுல வந்துடுறீங்களா இல்லையா? अपन अपन को देखो. உங்களை நீங்களே பாத்துக்கோங்க. எல்லாருமே அவங்களே பாத்துக்கணும். है एक्यूरेट एक को याद करते हो அக்யூரேட்டாக ஒருத்தர நினைவு செய்றீங்களா? या कभी निराकार ज्योति बिंदु को याद करते हो, कभी साकार को याद करते हो. சில நேரத்துல நிராகார் ஜோதி பிந்துவை நினைவு செய்றீங்க, சில டைம் சாக்காரன நினைவு செய்யறது, कभी देहधारियों को याद करते हो. ऐसे तो नहीं है. சில நேரம் தேகதாரிகளை நினைவு செய்றீங்க. அப்படி ஒண்ணும் இல்லையா? है? नहीं है. இல்லையா? 24 घंटे யாரோ என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, பாபா கேட்டுட்டு இருக்காங்க. 24 மணி நேரமா? और दिल के अंदर झांक के देखो. பாபா சொல்றாங்க மனசுக்குள்ள நீங்களே செக் பண்ணிக்கோங்க. देहधारी याद नहीं आते. தேகதாரிகளோட நினைவு வருது இல்லையா? दो हुए ना. बुद्धि भटकती है ना. அப்போ 2 பேர் ஆனாங்க இல்லையா? புத்தி அலையுது இல்லையா? हिसाब किताब है. அப்போ கணக்கு வணக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. धर्म पिताओं को कौन याद आएगा. தர்ம பிதாக்களுக்கு யாரோட நினைவு வரும்? उनके फॉलोअर्स को कौन याद आएगा. அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு யாரு ஞாபகம் வருவாங்க? साकार में निराकार याद आएगा.
ಸಾಕಾರತ್ಲ ನಿರಾಕಾರನೋಡ ನೆನೆವು ಬರುಮಾ या सिर्फ निराकार याद आएगा? இல்லன்னா வெறும் நிராகாரனோட நினைவு வருதா? तो वो तो नीचे चले जाते हैं। அப்ப அவங்க கீழே போயிடுறாங்க. सृष्टि में ऊपर तो आते ही नहीं। சிருஷ்டில மேல ஒண்ணு வர்றதில்ல. तो यहाँ भी ऐसे है। அப்போ இங்கவும் இப்படியே क्या தான். என்ன? बल ज्ञान मिला हुआ है। பல ஞானம் கிடைச்சிருக்கு. क्या? என்ன? कि साकार में சாக்காரத்துல निराकार को याद करना है। फिर भी நிராகாரன நினைவு செய்யணும்னு. फिर भी बुद्धि भटकती है। ஆனாலும் புத்தி அலைஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. அலைஞ்சிடுது. कभी सिर्फ निराकार को याद करते हैं, बिंदु को। சில நேரத்துல வெறும் நிராகாரன நினைவு செய்றீங்க பிந்துவை. साकार से झगड़ा हो जाता है अंदर ही अंदर। சாக்கார் கூட சண்டை ஆயிடுது உள்ளுக்குள்ளேயே. कोई फिर देहधारियों को याद करते हैं। சில பேரு தேகதாரிகளை நினைவு செய்யறாங்க. ஒரு சிலரு. तो बोला, அப்போ சொன்னாங்க, बाबा कहते हैं बुद्धि को भटकने से பாபா சொல்றாங்க புத்தி யோகம் என்ன அலையுதோ फिर कहाँ चले जाते हैं? பிறகு எங்க போயிடுறாங்க? भक्ति मार्ग में जाते हैं या ज्ञान मार्ग में जाते हैं? பக்தி மார்க்கத்துக்கு போகிறீங்களா இல்லன்னா ஞான மார்க்கத்துக்கு போகிறீங்களா? बुद्धि जब भटकती है संगम युग में, புத்தி எப்போ அலையுதோ சங்கம் யுகத்துல, तो भक्ति मार्ग की शूटिंग करते हैं அப்போ பக்தி மார்க்கத்தினோட ஷூட்டிங்க பண்ணிக்கிறீங்களா या ज्ञान मार्ग की शूटिंग करते हैं? இல்லன்னா ஞான மார்க்கத்தினோட ஷூட்டிங்க பண்ணிக்கிறீங்களா? है? भक्ति मार्ग की शूटिंग करते हैं। பக்தி மார்க்கத்தினோட ஷூட்டிங்க பண்ணிக்கிறீங்க. बुद्धि भागती रहती है, माने भक्ति मार्ग। புத்தி ஓடிட்டு இருக்கோ அப்படி என்ன பக்தி மார்க்கம்? बुद्धि புத்தி एक में एकाग्र हो जाए, एक शिव बाबा, ஒருத்தருக்குள்ள ஒரு நிலை ஆயிடுறது, ஒரு சிவபாபா, दूसरा न कोई। வேற யாருமே கிடையாது. तब कौन सा मार्ग है? அப்போ எந்த மார்க்கமா இருக்குது? तब है ज्ञान मार्ग। அப்பா இருக்குது ஞான மார்க்கம். तो भटक करके அப்போ அலைஞ்சு भक्ति मार्ग से बुद्धि को कैसे छुड़ाएंगे? பக்தி மார்க்கத்திலிருந்து புத்தி யோகத்தை எப்படி விடுதலை செய்வீங்க? है अपन को आत्मा समझो, தன்னை ஆத்மா நினைச்சுக்கோங்க. देह का भान छोड़ो தேகத்தினோட அபிமானத்தை விட்டுடுங்க. और बाप को याद करो। பிறகு அப்பாவை நினைவு செய்யுங்க. बस அவ்வளவுதான். फिर कोई भटकना नहीं होगा। பிறகு எந்த விதமான அலையிற விஷயம் என்றது இருக்காது. तो जब ऐसी भटकना सिखाएंगे अपन को, எப்போ இப்படி அலையிறது கத்து கொடுப்பீங்களோ தனக்கு, तो फिर स्वर्ग का मालिक बन जाएंगे। இப்படி அலையாம பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி கத்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு, அப்போ நீங்க ஸ்வர்க்கத்துக்கு எஜமான ஆயிடுவீங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. बोलो बच्ची, मेहनत है ना? சொல்லுங்க பெண் குழந்தை, உழைப்பு இருக்கு இல்லையா? किस बात में? எந்த விஷயத்துல? है एक शिव बाबा, ஒரு சிவபாபா, दूसरा कोई भी याद ना आए। வேற யாரோட நினைவு கூடயும் வரக்கூடாது. तो स्वर्ग का मालिक बनना है, அப்போ ஸ்வர்க்கத்தினோட எஜமான ஆகணும். ये तो मेहनत करनी पड़ेगी ना। இதுக்காக உழைக்க வேண்டியதாக இருக்கோ இல்லையா? तो ये सब कोशिश करनी है, இதெல்லாமே முயற்சிய பண்ணணும். ये सब बातें भूल नहीं जाना है। இந்த எல்லா விஷயங்களை மறக்க கூடாது. नहीं, இல்ல, ये तो यहाँ बहुत अच्छा है, इनको लगते हैं। இவங்களுக்கு இங்க ரொம்ப நல்லபடியாக தோணுது. रिफ्रेश होकर के जाते हैं। ரிஃப்ரெஷ் ஆகி போகிறாங்க. जा करके अपना अनुभव भी सुनाते हैं।
போய் தன்னோட அனுபவத்தை கூடயும் சொல்றாங்க. बस அவ்வளவுதான். अनुभव सुनाने के बाद அனுபவம் கேட்டதுக்கு பிறகு ढिरकते जाते फिर वैसे ऐसे के ऐसे ही हो जाते हैं. எப்படின்னா கீழே அப்படியே வந்து 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 ஸ்லிப் ஆகி ஆகி எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஆயிடுறாங்க. संग का रंग लगता है ना बच्ची. சாங்கத்தினோட சாயம் ஏற்படுது இல்லையா பெண் குழந்தை? हाँ? क्यों ढुलक जाते हैं? ஏன் ஸ்லிப் ஆயிடுறீங்க? क्योंकि ஏன்னா औरों के மத்தவங்களோட संग के रंग में आते हैं. இப்போ சங்கத்தினோட சாயத்துல வந்துடுறீங்க. ये तो बच्चे समझते हैं ना. இந்த விஷயத்தை பற்றி குழந்தைகளுக்கு தெரியும் இல்லையா? देखते हैं, समझते हैं, பாக்குறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. यहाँ आते हैं, बहुत अच्छा हो करके जाते हैं. இங்க வரீங்க, ரொம்ப நல்லபடியாக இருந்து போகிறீங்க. यहाँ आने वाले இங்க வரக்கூடியவங்க बड़ी खुशी में हो करके जाते हैं. ரொம்ப குஷியாக இருந்து போகிறாங்க. ये बातें सुन करके இந்த விஷயத்தை பார்த்து फिर वहाँ जा करके स्त्री का मुंह देखा. பிறகு அங்க போய் பெண்ணோட முகத்தை பார்த்தாங்க. ये मुर्दे बने. போய் சவம் ஆயிட்டாங்க. बच्चों का देखा. குழந்தைகளது பார்த்தாங்க. அப்படின்னா மனைவியினோட முகத்தை பார்த்தாங்க, சவமாயிட்டாங்க. குழந்தைகளோட புத்திய முகத்தை பார்த்தாங்க. मुर्दे का देखा, धंधे का देखा, मुर्दे का देखा. எப்படின்னா சவத்தை பார்த்தாங்க, பிறகு கடைய பார்த்தாங்க. பாபா சொல்றாங்க சவத்தை பார்த்தாங்க. इनका देखा, उनका देखा. இவங்களது பார்த்தாங்க, அவங்களது பார்த்தாங்க. एकदम उनमें ही लिम्पायमान हो जाते हैं. முழுமையா அவங்களையே ஒட்டிக்கிறாங்க. तो அப்போ कैसे आशिक कहेंगे? எப்படிப்பட்ட ஆஷிகன் சொல்வாங்க? காதலியர்கள்னு சொல்வாங்க. कच्चे आशिक कहेंगे அறகுறையான காதலியர்கள், அர்ப்பண ஆகக்கூடியவங்கன்னு சொல்வாங்களா? या पक्के आशिक कहेंगे? இல்லன்னா பக்கா இருக்கிற காதலியர்கள்னு சொல்வாங்களா? पक्के आशिकों में किसका मिसाल दिया जाता है? பக்கா அர்ப்பண ஆகக்கூடியவங்களுக்காக என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுகிறது? யாரோட எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுகிறது? है लैला मजनू का. லேலா மஜ்னு இருக்காங்க இல்லையா, அவங்களோட உதாரணமா கொடுக்கப்படுகிறது. मिसाल दिया जाता है ना. அவங்களோட உதாரணமா கொடுக்கப்படுகிறது இல்லையா? उनकी आंखों में कोई और बसता था क्या? அவங்களோட கண்கள்ல வேற யாராவது அடங்கி இருந்தாங்களா? नहीं बसता था. அடங்கி இருக்கல. तो देखो அடங்குற விஷயம் இல்ல. அப்ப பாருங்க, मासूक के कच्चे आशिक, காதலனோட அறகுறையா இருக்கிற காதலியர்கள். पक्के आशिक वही பக்கா காதலியர்கள் யாருன்னா जो ऐसे काम करते मासूक को याद करने का. யாரு வேலை செய்யறப்ப கூடயும் காதலனை நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க. धंधा धोरी करते भी தொழிலு வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறப்போ एक मासूक को याद आवे. ஒரு காதலனோட நினைவு வரணும். समझा ना? புரிஞ்சது இல்லையா? भले काम करते भी मासूक याद रहे. பலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ கூடயும் காதலனோட நினைவு வரணும், செய்யணும். तब ये ऊंचा पद पाएंगे. அப்போதான் இந்த உயர்ந்த பதவியை அடைவீங்க. नहीं तो थोड़े ही पाई सकेंगे. இல்லன்னா அடைய முடியுமா என்ன? ये ऊंचा पद இந்த உயர்ந்த பதவி किसकी तरफ इशारा किया யார பற்றி பாபா குறிப்பிட்டு சொன்னாங்க? है? नारायण की तरफ इशारा किया. நாராயணனை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க. ये विश्व के मालिक का पद पाना है. இந்த உலகத்தினோட எஜமானோட அந்த ஒரு பதவி அடையணும்னா तो ऐसी याद में रहना है.
அப்போ இப்படிப்பட்ட நினைவுல இருக்கணும். व्यभिचारी याद में रहेंगे तो नतीजा क्या होगा? விபிச்சாரி நினைவுல இருந்தீங்கன்னா என்ன விளைவு ஏற்படும்? अभी नहीं पाएंगे இப்போ அடையலனா तो फिर कल्प कल्पांतर नहीं पाएंगे. பிறகு கல்ப கல்பாந்தர கூடயும் அடைய முடியாது. कभी भी डबल सिर ताज नहीं बनेंगे. எப்பவுமே டபுள் கிரீட்டதாரிகளாக ஆகவே மாட்டீங்க. बरोबर यहाँ कहते हो துல்லியமாக இங்க சொல்றீங்க कि हम डबल सिर ताज बनेंगे. நாம டபுள் கிரீட்டதாரிகளாக ஆகுவோம். तो डबल ताज तो क्या? அப்போ டபுள் கிரீட்டம் என்ன? जो एक की याद में नहीं रहेंगे யாரு ஒருத்தரோட நினைவுல இருக்கிறது இல்ல तो वो सिंगल ताज भी नहीं बन सकेंगे. அவங்க சிங்கிள் கிரீட்டதாரிகளாக கூடயும் ஆக முடியாது. सिंगल ताज कहाँ होते हैं? சிங்கிள் கிரீட்டம் எங்க இருக்கும்? अरे सिंगल ताज वाले அரே சிங்கிள் கிரீட்டம் இருக்கக்கூடியவங்க स्थूल ताज वाले राजाएं कहाँ होते हैं? ஸ்தூல கிரீட்டம் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எங்க இருப்பாங்க? द्वापर कलयुग में. துவாபர கலியுகத்துல. और डबल ताज वाले பிறகு டபுள் கிரீட்டதாரிகள் सतयुग त्रेता में होते हैं. சத்யுக திரேதால இருப்பாங்க. प्योरिटी का ताज रहता है. பியூரிட்டினோட கிரீட்டம் இருக்கும். और संगम युग में जिम्मेवारी उठाई है. பிறகு சங்கம் யுகத்துல பொறுப்பை எடுத்திருக்கீங்கன்னா ऐसा वातावरण बनाने की அப்படிப்பட்ட வாतावरणத்தை உருவாக்குற பொறுப்பை எடுத்திருக்கீங்கன்னா कि एक को याद करेंगे. ஒருத்தர நினைவு செய்வோம். उनकी वातावरण में, उनके संसर्ग संपर्क में அவங்களோட வாतावरणத்துல அவங்களோட தொடர்புல जो भी आएंगे तो उनकी एकाग्र बुद्धि हो जाएगी. யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட புத்தி ஒரு நிலை ஆயிடும்னு சொல்றாங்க. तो डबल ताजदारी बनेंगे. அப்போ டபுள் கிரீட்டதாரிகளாக ஆகுவீங்க. देखो அப்போ பாருங்க प्रजा को कोई थोड़े ही ताज दिखाते हैं. பிரஜைகளுக்கு கிரீட்டத்தை காமிக்கிறாங்களா என்ன? इसलिए बाबा समझाते हैं அதனாலதான் பாபா புரிய வைக்கிறாங்க, कि यहाँ जब आते हो இங்க எப்போ வரீங்களோ तो अपना टाइम वेस्ट मत करो. அப்போ உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. बुद्धि को बाहर की दुनिया में புத்திய வெளி உலகத்துல नहीं भटकाओ. அலைய வைக்காதீங்க. यहाँ कोशिश करके இங்க முயற்சிய செஞ்சு सोचना चाहिए யோசிக்கணும் कि यहाँ इस दुनिया में क्या रखा हुआ है. இங்க இந்த உலகத்துல என்ன வச்சிருக்காங்க, என்ன இருக்கு. अरे அரே यहाँ क्या है? मंदिर है, फलाना है, तीरा है. இங்க என்ன இருக்குது? கோயில்கள் இருக்குது, குறிப்பிட்ட இடம் இருக்குது. ये दिलवाड़ा मंदिर भी है. இந்த தில்வாடா கோயிலும் இருக்கு. सो भी அதுவும் ये तो सब तुम्हारी यादगार है अभी की. இதெல்லாம் உங்களோட நினைவார்த்தமா இருக்குது, இந்த நேரத்தினோடது. वो यादगार भले देख सकते हो அந்த நினைவார்த்தங்களை பலே பார்க்கலாம். कि बरोबर नीचे तपस्या कर रहे हैं, ऊपर में स्वर्ग लगा पड़ा है. துல்லியமாக கீழே தபஸ்யா பண்ணிட்டு இருக்காங்க, மேல ஸ்வர்க்கம் இருக்கு. सो तो देखो அத எப்படின்னா तुम अभी यहाँ बैठे हुए हो. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. कहाँ எங்க? है? जो दिलवाड़ा मंदिर में तपस्या करते हुए दिखाया गया है, தில்வாடா கோயில்ல தபஸ்யா பண்ணிட்டு இருக்கிற போல என்ன காமிச்சிருக்காங்க. वो कहाँ बैठे हुए हैं? அங்க அது எங்க உட்கார்ந்து இருக்காங்க? है? कहाँ की बात बताई?
எந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு? हैं? वो तपस्या करने बैठे होंगे ना प्रैक्टिकल में। தபஸ்யா பண்றதுக்காக அவங்க பிராக்டிக்கலி உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? माउंट आबू में बैठे होंगे ना, மவுண்ட் ஆபுல உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? तब तो यादगार बना। அப்போதானே நினைவார்த்தம் உருவாச்சு. तो दिलवाड़ा में ये मंदिर क्यों बना? அப்போ தில்வாடால இந்த கோயில் ஏன் உருவாகிருக்கு? जरूर கண்டிப்பாக दिलवाड़ा में तपस्या की होगी। தில்வாடால தபஸ்யா பண்ணிருப்பீங்க. तो देखो அப்ப பாருங்க, नीचे बैठे हुए हो ना, கீழே உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா? तुम बैठे हो नीचे और ऊपर में நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கீங்க, பிறகு மேல लक्ष्मी नारायण खड़े हैं, स्वर्ग खड़ा है। லக்ஷ்மி நாராயண் நின்னுட்டு இருக்காங்க, ஸ்வர்க்கம் நின்னுட்டு இருக்கு. हूबहू ऊपर में। ஆஸ் இட் இஸ் மேலன்னு சொல்றாங்க. ओम शांति। ஓம் சாந்தி.